அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 26 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் அமைச்சர் உதயநிதி, அவரது மனைவி கிருத்திகா உதயநிதி ஆகியோரை அவர் சந்தித்து புகைப்படங்கள் எடுத்திருந்தார். அந்த புகைப்படங்கள் ட்விட்டர் மற்றும் முகப்புத்தகங்களில் பரவி இருந்தது. இந்த நிலையில்தான் 26 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி எப்படி ஒரு தமிழக அமைச்சர் மற்றும் தமிழக டிஜிபியை சந்திக்க முடியும், இது குறித்து விரிவான விசாரணை நடத்த தமிழக ஆளுநர் RN ரவி உத்தரவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் RN ரவியை சந்தித்து மனு அளிக்க உள்ளார். ஏற்கனவே சென்னை ராயப்பேட்டையில் நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகம் ஒரு போதை கூடாரமாக மாறி வருகிறது, தொடர்ந்து அதிமுக சார்பில் வலியுறுத்தி வருவதாகவும் 26 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தமிழக டிஜிபியை எப்படி சந்திக்க முடியும், அவர் ஏன் சந்தித்தார், அதே போல தமிழக அமைச்சர் உதயநிதியை ஏன் சந்தித்தார் உள்ளிட்டவை குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தி வந்த நிலையில்தான் தற்பொழுது இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி முன்னாள் அமைச்சர்கள் செல்லக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.